இங்க இந்த பொண்ணு நிற மாச கர்ப்பிணியா இருக்கா. அப்போ அவ அம்மா கிட்ட பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேக்குறா. அதுக்கு அவ அம்மாவும் டைரியில நேம் எழுதி வச்சிருக்கேன் அதை பாருன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் டைரிய ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே பசங்களுடைய பேரா இருக்கு. அதை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணும் எந்திரிச்சு யாருன்னு பாக்க போறா. ஆனா அவளுடைய அம்மா நீ இரு நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு திருநங்கை தர்மம் கேட்டு வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருநங்கை உங்களுக்கு நல்லபடியா பையன் பிறக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அது கேட்டதும் அந்த பொண்ணுடைய அம்மா என் பொண்ணு பிறந்தா இந்த வீடு நல்லா இருக்காதா, பையனோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் நல்லபடியா பிறக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வதிங்கன்னு அந்த திருநங்கைய கத்துறாங்க. அது கேட்டதும் அந்த திருநங்கையுடைய மூஞ்சே மாறி போயிருது. இருந்தாலும் அந்த திருநங்கை எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. இப்ப கொஞ்சம் மாசத்துல அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்துருது. அந்த திருநங்கை மறுபடியும் வந்து அவங்க வீட்டு கதவை தட்டி தர்மம் கேட்க வராங்க. இந்த பொண்ணுடைய அம்மாவும் எங்களுக்கு பையனா பிறக்கல பொண்ணுதான் பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கேட்டதும் அந்த திருநங்கை ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கீங்க, உங்க பெண் குழந்தைய ஆசீர்வதிச்சுட்டேன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மா அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் காசை எடுத்து அந்த திருநங்கை கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அந்த திருநங்கை அந்த காசை வாங்காம அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காசை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து உங்க பெண் குழந்தைக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறிய தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த அம்மா இந்த காசை நீங்களே உங்க கையால என் பேத்தி கிட்ட கொடுத்து என் பேத்திய ஆசீர்வதிங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த திருநங்கைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அதனால அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த குட்டி குழந்தை கிட்ட கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நல்ல செய்தினா அது ஆண் பிறந்தாதான் இல்ல பெண் பிறந்தாலும் தான் சொல்றாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.